வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் 4வது முறையாக புத்தக கண்காட்சி சிறப்பான முறையில் நடக்கப் போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்குது. நம்மளோட கலெக்டரேட் பக்கத்தில் ஐடி கிரவுண்டில் நம்ம கடை பேர் வந்து கிங்ஸ் பிரியாணி, ஸ்டால் நம்பர் 23 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். கிங்ஸ் பிரியாணி கடை, அதாவது ஸ்டால் நம்பர் 23. திண்டுக்கல் ஸ்டைலில் வந்து பிரியாணி பண்ணுறோம். இது சுவையாகவும் நல்லா மக்களை ஈர்க்கும் விதமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு பிரியாணி, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அது வந்து நம்மளோட ஐடி கிரவுண்டில் எல்லோரும் அங்கே சந்திக்கலாம். தம்பி, நம்ம அங்கே சந்திக்கலாம். நம்ம கடையில் என்னென்ன கிடைக்கும்? நம்ம கடையில் சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பெப்பர் சிக்கன், சிக்கன் 65, பரோட்டாலாம் கிடைக்குமே. நல்லா சிறப்பாக இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், அடுத்து எங்கள் கடைக்கு தான் வருவீங்க. பாப்பா, உங்கள் கடையோட ஸ்டால் நம்பர் என்னது? எங்கள் கடையோட ஸ்டால் நம்பரு 23. தம்பி, புத்தக கண்காட்சியில் என்னென்ன கிடைக்கும்? புத்தக கண்காட்சியில் சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான டிராயிங் புக்ஸு, கதை புக்ஸு, இது மட்டும் இல்லாமல் சாமி புக்ஸ் அப்படின்ற மாதிரி பல விதமான புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் கிடைக்குமா? நிறையா ஸ்டோரி புக்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். நாங்கள் ஸ்டோரி புக்ஸ் தான் கேட்போம், அதனால தான் திரும்ப அதை கேட்டேன் தம்பி. ஸ்டோரி புக்ஸ்லாம் நிறையா இருக்குது, வந்து பாருங்கள். பாப்பா, வேறு என்னென்ன புக்ஸ் எல்லாம் கிடைக்கும்? குழந்தைகளுக்கு தேவையான நாலேஜபிள் புக்ஸ் எல்லாம் கிடைக்குவாங்க. பெரியவங்க முதல் கொண்டு குழந்தைங்க வரை எல்லாருமே பார்க்கக்கூடிய அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும். நிறைய சயின்டிஸ்ட்லாம் எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக எல்லா புக்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. தம்பி, அப்படி என்னப்பா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குது? அதுவா, 1/8/25 11/8/25 வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸ் வருவாங்க. என்னென்ன செலிப்ரிட்டிஸ் பார்ப்போமா? பார்த்துடலாமே. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4வது புத்தக திருவிழா நாகப்பட்டினத்தில் 1/8/25 முதல் 11/8/25 வரை நடக்க இருக்கிறது. வாங்க நம்ம முதலமைச்சர் சொன்ன அறிவுரைகளை பார்க்கலாம். நல்ல புத்தகங்கள் நல்ல தோழன். ஒரு புத்தகத்தை நாம் படிக்க தொடங்கும்போது அது நம்முடன் உரையாடத் தொடங்குகிறது. நாம் அறியாத உலகத்தை காட்டுகிறது, அறிவூட்டுகிறது, நம்மை பண்படுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்லேருந்து ஒரு செலிப்ரிட்டிஸாக வர்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? யார் யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணன், ஃபஸ்ட்டு டே யார் வராங்க? ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வர்றாரு. முதல் நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு பயிற்சி, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் விளையாட்டு போட்டி, திண்ணை பேச்சு, மனிதர்கள் வாழ்க்கையை, புத்தகங்களை பகிரும் தருணம். தலைப்பு வந்து ஒரு விவசாய தொழிலாளரின் கதை. மேலும் நம்ம ஆதித்யா டிவிலேருந்து ராமகிருஷ்ணன் வர்றாரு, விஜய் டிவிலேருந்து அமுதவாணன் வர்றாரு. 2வது நாளை எடுக்க முடியலை. 2வது நாள் செலிப்ரிட்டியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் வர்றாங்க. அண்ணன், 3வது நாள் யார் வரா? 3வது நாள் வந்து இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா வராரு. 4வது நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதைகள் 1000 உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடக்குது. மேலும் திண்ணை பேச்சு, மனிதர்கள் வாழ்க்கை, புத்தகங்களை பகிரும் தருணம். தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டியும் தாத்தாவும் கதை சொல்கிறார்கள். மேலும் சேர்ந்து பாடலாம்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4வது நாளில் யார் செலிப்ரிட்டியாக வர்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டிமன்றம் நடத்தும் கு. ஞானசம்பந்தன் வர்றாரு. மேலும் பல ஆக்டர்ஸ் வர்றாங்க. அடுத்து 5வது நாள் என்ன நிகழ்ச்சி நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதைகள் 1000 உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். திண்ணை பேச்சு, மனிதர்கள் வாழ்க்கை, புத்தகங்களை பகிரும் தருணம். தலைப்பு வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஆழி பேரலை மீண்டு வந்த கதை ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சேர்ந்து பாடலாம்ன்ற நிகழ்ச்சி நடக்குது. ஒவ்வொரு டைமிங்க்கும் அந்த நிகழ்ச்சிக்கு மேலேயே இருக்குது, அந்த டைமிங்கை பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5வது நாள் விஜய் டிவிலேருந்து ராஜவேலுன்றவரும் திரைக்கலைஞர் மருணாளினி ரவியும் வர்றாங்க. 6வது நாள் என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதைகள் 1000 உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடக்குது. மேலும் திண்ணை பேச்சு, மனிதர்கள் வாழ்க்கை, புத்தகங்கள் பகிரும் தருணம். தலைப்பு வந்து உப்பனம் கதைகள். அடுத்து சேர்ந்து பாடலாம்ன்ற நிகழ்ச்சியும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 6வது நாளில் யார் செலிப்ரிட்டியாக வர்றாங்கன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுமதி, சிவராமன், காமராசு, செல்வராஜ், திவ்யபிரியா, அபிராமி, ராமலிங்கம் ஆகியோர்லாம் வர்றாங்க.
7வது நாள் என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதைகள் 1000 உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. மேலும் திண்ணை பேச்சு, மனிதர்கள் வாழ்க்கை, புத்தகங்கள் பயிரும் தருணங்கள். டாபிக் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அகரம் முதல் சிகரம் வரை. மேலும் சேர்ந்து பாடலாம்ன்ற நிகழ்ச்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். 7ஆம் தேதி செலிப்ரிட்டியாக யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவயானி வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஃபேன் தான் எங்கள் அம்மா. 8வது நாள் என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பாதைகள் 1000 உயர்பள்ளி வழிகாட்டி நிகழ்ச்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திண்ணை பேச்சு, அதோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகை இசை கலைஞர்கள் கதை. மேலும் சேர்ந்து பாடலாம் நிகழ்ச்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நம்ம கடை கிங்ஸ் பிரியாணிக்கு வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 8வது நாள் யார் செலிப்ரிட்டியாக வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் ரியோராஜ் செலிப்ரிட்டியாக வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நிறையா பேர் செலிப்ரிட்டியாக வர்றாங்க. 9வது நாள் என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதைகள் 1000 உயர்பள்ளி வழிகாட்டி நிகழ்ச்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சிலம்பம் ஒரு அறிமுக பயிற்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். திண்ணை பேச்சு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நாகை பழங்குடி மக்களின் வாழ்வியல். அதுக்கப்புறமேலு சேர்ந்து பாடலாம்ன்ற நிகழ்ச்சியும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். 9வது நாள் கோபிநாத் நீயானாண்டிலேருந்து வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். மேலும் ஈரோடு மகேஷ் வர்றாரு. மேலும் மிர்ச்சி சிவா வர்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பில் நடித்தார்ல ஃப்ரெண்ட்ஸ், அவர் தான் வர்றாரு. விஜய் டிவிலேருந்து அந்தோணிதாசன், ரீட்டா 2 பேருமே வர்றாங்க. நம்ம இறுதி நாளான 10வது நாளுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 10வது நாளில் என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி நடக்குது. மேலும் பழமையான மயிலுந்து கண்காட்சி நடக்குது, அதாவது ஓல்டு கார்ஸ் கண்காட்சி நடக்குது. அதுக்கப்புறமேல் திண்ணை பேச்சு, தலைப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கடலோடு மக்களின் வாழ்வியல். சேர்ந்து பாடலாம்ன்ற நிகழ்ச்சியும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இறுதி நாளான 10வது நாளுக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டிமன்ற நடுவர் லியோனின்றவர் வர்றாரு. மேலும் ஈரோடு மகேஷ் வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். 11வது நாள் என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதைகள் 1000 உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பழமையான மகிழுந்து கண்காட்சி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். திண்ணை பேச்சு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவெளி கதைகள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேலு சேர்ந்து பாடலாம்ன்ற நிகழ்ச்சியும் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இறுதி நாளான 11வது நாளுக்கு யாரெல்லாம் செலிப்ரிட்டஸாக வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனிதநேயர் பாலான்றவர் வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். மேலும் லக்கி சிவான்றவர் வர்றாரு. திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன்றவர் வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 10 நாள்களுக்குரிய சிறப்பு நிகழ்ச்சிகளையும் பார்த்தோம். 10 நாள்களில் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட், அதாவது செலிப்ரிட்டியாக வர்றாங்கன்றதையும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தால் ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய 23ஆம் நம்பர் ஸ்டால் கிங்ஸ் பிரியாணிக்கு வந்து நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி எல்லா உணவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.